அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில யாருக்கு மருத்துவராகக்கூடிய யோகம் இருக்கு, அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நிறைய இப்போ ரீசெண்டா இப்ப நீட் எக்ஸாம் இருந்ததுனால நிறைய சந்தேகங்கள் மருத்துவம் சார்ந்துதான் கேட்கப்பட்டது. அப்பாயின்மெண்ட்லயும் சரி, லைவ் செக்ஷன்லயும் அதிகமான சந்தேகம் மருத்துவத்தை பற்றி இருக்கு. அதனால்தான் ஒரு தெளிவான வீடியோ. பொதுவாக மருத்துவர் அப்படின்னும் பொழுது நம்ம கேட்டகரிஸை பிரிக்கலாம். ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக ஒரு மனிதனுக்கு சிறு சிறு உபாதைகள், ஃபீவர் போன்ற சிறு உபாதைகள், அது நாளடைவில் ஒரு 10-15 நாட்கள்ல தானாகவே மனிதர்களால் கியூர் செய்யக்கூடிய ஒரு வியாதிகள் எல்லாம் ஒரு வகையில வச்சிடலாம். ஆனால் ஒரு ஜாதகருடைய உயிரை காப்பாற்றுவதுதான் முதன்மையான மருத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஜாதகர் உயிருக்கு போராடுகிறார், அது உடல் உறுப்புகள் பழுதாக நிலையோ அல்லது விபத்துகளினால் ஏற்பட்ட நிலையோ அந்த ஜாதகத்திற்கு சிகிச்சை தேவைப்படுகிறது. அதுதான் முதன்மையான மருத்துவமாக நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மருத்துவத்துல ஒரு ஜாதகர் வெற்றி பெறணும், மருத்துவராக ஆகணும், இந்த சமூகத்துல மருத்துவராகவே அவர் ஜீவனம் பண்ணணும், சக உயிர்களை அவர் காப்பாற்றுன்ற விதியை செவ்வாய் தான் கொடுக்கிறார். உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் தான். செவ்வாயை நம்ம எப்படி எல்லாம் வரையறுக்கிறோம்னா, பூமிக்காரகராக வரையறுக்கிறோம், போர்க்காரகராக வரையறுக்கிறோம். ஒரு மனிதனுடைய மூர்க்க குலத்திற்கும் செவ்வாய் தான் காரணம். அவர் கைகளிலே கத்தியை வைத்து செய்யக்கூடிய வேலைகளுக்கும் செவ்வாய் தான் காரணம். கத்தியை வச்சு அந்த காலத்துல என்ன பண்ணோம், போருக்கு போனோம், சண்டையிட்டோம், எதிரிகளை வீழ்த்தினோம், எதிரிகளுடைய உடலை கூர் செய்தோம், இதெல்லாம் கத்தியால தான். அதே கத்தி தான் இங்கேயும் காரகம். இப்ப கூட அதே செவ்வாய் பகவான் வலு தூய்மை இல்லாத நிலையை பெற்றவர்கள் ரவுடிகளாகவும் மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடிய, மற்றவர்களை மிருகத்தனமாக நடத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். அந்த வகையில் அந்த செவ்வாய் தான் மருத்துவருக்கும் காரணம். அந்த கத்தியின் மூலியமாக பிற உயிர்களை காப்பாற்றுவது, உறுப்புகளை எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது, வேறொரு உறுப்பை புதுப்பித்து அவருக்கு ஒரு ரெமெடி பண்றது, நல்ல பலன் கொடுக்கிறது, மீண்டும் மறுவாழ்வு கொடுக்கிறது, விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தி உறுப்பில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வது, இத்தகைய நிலைக்கு காரணம் செவ்வாய் தான். அப்போ ஒரு ஜாதகர் மருத்துவராகிறதுக்கு முதன்மையா செவ்வாய் தான் காரணம். இதை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். ஒவ்வொரு ஜாதகங்களையும் செவ்வாய் இருக்க போகிறது. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதகங்களையும் செவ்வாய்ன்றது உண்டு. ஏதோ ஒரு ஆதிபத்தியத்துல செவ்வாய் அமரதான் போறார். இதுல பர்டிகுலரா மருத்துவர் இந்த ஜாதகர் ஆயிடுவார். அது நீட் எக்ஸாமா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நீட்டை கிளியர் பண்றாங்க, இல்ல பிஃபோரா நீட் இல்லாத நிலை, எப்போதான் இருந்தாலும் செவ்வாய் இந்த விதிகள்ல இருந்தா தான் மருத்துவர், இல்லைன்னா இல்ல. மருத்துவரா இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல கூட இது இருக்கும். அதாவது செவ்வாய் என்பது ரத்தத்தை வைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அப்படி ஒரு மனிதனுடைய இரத்தப்போக்கை நிறுத்தி அவர் உயிரை காப்பாற்றக்கூடிய செவ்வாய்க்கு வேகமும் நெருப்பு தன்மையும் கொண்ட செவ்வாய்க்கு குறையணும், நெருப்பு தன்மையை குறைக்கணும். அவர்கள்லாம் மருத்துவர். யாருடைய ஜாதகங்கள்ல செவ்வாய் ஸ்தான வலுவை பெற்று, ஸ்தான வலுவோட கண்டிப்பா இருக்கணும், ஆட்சி உச்சம் அல்லது நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு, சமம் போன்ற நிலையில ஸ்தான பலத்தோட செவ்வாய் அமரணும். இந்த செவ்வாயோடு சந்திரன், சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டால் அவர் கண்டிப்பாக மருத்துவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறார். ஸ்தான பலத்தோட இருக்கிற செவ்வாய். ஏன் சந்திரனும் சுக்கிரனும் தன்மைப்படுத்துது? சந்திரன் இயல்பாகவே சாந்தத்தன்மையும் நீர்த்தன்மையும் கொண்ட கிரகம். இவர் நெருப்பு கிரகமான செவ்வாயை பார்க்கும் பொழுது அந்த வேகத்தையும் அந்த ஒரு ரத்தத்தன்மையும் மக்கள் சேவைக்காக பயன்படுத்திடுறார். மக்களோட என்ன, ஒரு விபத்து நடக்குதுன்னா, விபத்துல ஆக்சிடென்ட் ஆனவர் நேரடியாக மருத்துவமனைக்கு வரும்பொழுது ரத்தப்போக்கோட தான் வருவார். இல்ல ஏதாவது ஒரு உறுப்பு, ஏதாவது ஒரு பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ்ல பிரச்சனையோட தான் வருவார் விபத்துல. அதெல்லாம் சேவையின் அடிப்படையில மக்களுக்கு சரி பண்ணி கொடுக்கிற வேலை, அதுதான் மருத்துவம். அதுதான் அவர் உயிரை காப்பாற்றக்கூடிய துறை. இதுல சந்திரன் முதன்மை, அடுத்த நிலையில சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கா, கண்டிப்பா மருத்துவரா இருப்பார். செவ்வாயினுடைய சந்திர தொடர்பு இருக்கா, மருத்துவரா இருப்பார். இதுல சூரியனும் மருத்துவரை கொடுக்கும். சூரியன் எப்படி கொடுக்கும்னா, நம்ம சொன்ன அந்த ஜெனரல் மெடிசன், சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் இருக்கு, டைபாய்டு இருக்கு, நீக்கக்கூடிய வைரல் ஃபீவர், இது போன்ற உடலின் புற அமைவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சூரியனும் இன்றியமையாது. ஆனா பெரும்பாலும் மருத்துவத்துல ஒரு மிகப்பெரிய நிலைக்கு செவ்வாய் தான் காரணம். ஜாதகங்கள்ல உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருக்கக்கூடிய ஜாதகமா இருந்தாலும் சரி, இந்த செவ்வாயை சந்திர சுக்கிரன் தொடர்பு கொண்டவர் கண்டிப்பாக மருத்துவராக தகுதி படைத்த நபர். ஆனா எப்பொழுது ஆவார்னா, தசாபுத்திநாதன் எப்படி இருக்கிறார்ன்றதை பொறுத்து அவர் குறுகிய காலகட்டத்தில் ஆவாரா, இல்ல கொஞ்சம் லேட்டா ஆவாரான்ற ஒரு நிலை வரும். சரி, ஓகே, மருத்துவர் ஆகக்கூடிய விதியை நம்ம பார்த்தாச்சு. மருத்துவர் ஆயிட்டா, நிறைய ஜாதகர்களுக்கு மருத்துவம் வந்துருச்சு. அரசு துறையா அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? அது போல யாருக்கு பிரைவேட்ல பெருதளவு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துவாங்கன்னா, அரசு துறைக்கு முதன்மையான அமைவுகள் இந்த செவ்வாய், இந்த காம்பினேஷன் நிகழ்வது 2-6-10 நிகழ்ந்து ஓரளவுக்கு சூரியன் நல்லா இருந்தா அரசாங்க வேலை கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா
அரசாங்கத்துல ஊழியம் செஞ்சா என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு ஒரு சில நபரை தான் காப்பாற்ற முடியும். நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் இல்லை, பெரிய பெரிய நகரங்கள்ல தான் எக்யூப்மெண்ட் இருக்கும், ஒரு பெரிய சர்ஜரிலாம் பண்ண முடியும். ஆனா சிலரோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாவட்ட அளவுல கூட பெரிய மருத்துவமனை வச்சிருப்பாங்க. அந்த மருத்துவமனையில பல உயிர்களை காப்பாற்றுவாங்க, ஆனா பிரைவேட்டா இருக்கும். அதற்கு காரணம் குருவனுடைய தொடர்பு செவ்வாய்க்கு இருப்பது, முதன்மையான தொடர்பு. நிறைய பேர் கேட்கறது உண்டு, குரு தொடர்பு இருந்தா மருத்துவர் ஆயிட முடியுமான்னு. கண்டிப்பாக இல்லை. சந்திரன் சுக்கிரன் தான் மருத்துவரை உருவாக்கும். குரு தொடர்பு அவரை கைராசி மிக்க ஒரு டாக்டரா மாற்றும், கைராசி மிக்க ஒரு நபரா மாற்றும். எதிர்காலத்தில் அவர் மக்கள் சேவையை தானாக செய்வார். ஒரு புதுசா அவரே ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கி வெளிநாடுகள்ல இருந்து எக்யூப்மெண்ட்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி அதன் மூலியமாக பல உயிர்களை காப்பாற்றுவார். அந்த சேவைக்கு பணத்தையும் பெற்றுக்கொள்வார். இதுதான் விதி. அப்போ ஒரு ஜாதகத்துல மருத்துவர் அப்படின்ற ஒரு அமைவுக்கு செவ்வாய் சந்திர சுக்கிரன் தொடர்பு இருக்கணும். இதுல ஒரு சிலருக்கும் வெளிநாடு சென்ற ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ரேரா இப்ப நிறைய ஜாதகங்கள்ல கூட அதை வெளிநாடு ஜாதகங்கள்ல பாக்குறோம், வெளிநாட்டிலே மருத்துவம் பயிலக்கூடிய ஜாதகங்கள்ல பாக்குறோம். சிம்மமனையில் செவ்வாய் இருப்பவர்கள் கொஞ்சம் குருவனுடைய பார்வை, அதாவது நேரடியா பார்க்காம சிறப்பு பார்வை தான் கொஞ்சம் பார்வை பண்றோம். 5-9ஆம் பார்வையில இருக்கும்பொழுது அவர்கள் ஒரு சில ஜாதகங்கள் நாம் மருத்துவரா பார்க்கிறோம். ஆனால் அவரால் என்ன பண்ணுதுன்னா அவருடைய பூர்வீகமான முன்னோர்கள் வாழ்ந்த இடங்கள்ல மருத்துவரா செயல்பட முடியல, வெளிநாட்டுல தான் மருத்துவரா இருக்கிறார். அந்த மாதிரி விதி இருக்கு. ஆனா முதன்மையான விதி சந்திரன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இது இருந்துச்சுன்னா உங்க குழந்தை கண்டிப்பாக சமூகத்துல மருத்துவராக மாறும். அதுபோல அந்த குரு சூரிய இந்த கடாட்சம் 2 ஆர்வத்தோட இருக்கும் பொழுது அரசு துறையிலோ அல்லது எதிர்காலங்களில் சுயமாகவோ ஜாதகர் மருத்துவத்துறையில சாதிப்பார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.